ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டியில் யூஜி அட்மிஷன் 2025 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் யாராருக்கெல்லாம் வந்து சீட்ஸ் கிடைக்கும், 7.5% யாராருக்கெல்லாம் சீட்ஸ் கிடைக்கும், நார்மல் கோட்டாவில் யாருக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டல் சீட்ஸில் வந்து நமக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 597 சீட் வந்து தராங்க. ஆல் இண்டியா கோட்டா வந்து 63 சீட்ஸ் வந்து தராங்க. ஸோ இது வந்து 15% வந்து டோட்டல் சீட்ஸில் ஆல் இண்டியா கோட்டா வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த 597ல் 43 சீட் வந்து 7.5 ரிசர்வேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு வந்து தர்றாங்க. அது இல்லாமல் வந்து 490 சீட்டு வந்து ஜென்ரல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு தர்றாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு 30 சீட்டு வந்து மாற்றுத்திறனாளிகள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனு, அடுத்தது வந்து விளையாட்டு வீரர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து தராங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஓசியில் சீட்ஸ் வந்து ஜென்ரல் ரிசர்வேஷனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 151 சீட் ஓசியில் இருக்குது. பிசியில் வந்து 130 சீட்டு, பிசிஎம்மில் 15 சீட்டு, எம்பிசியில் 97 சீட்டு, எஸ்சியில் 75, எஸ்சிஏல 14, எஸ்டியில் 7 சீட் வந்து இருக்குது. ஸோ இதில் 7.5% வந்து ஓசியில் வந்து ஒரு 10 சீட் இருக்குது, பிசியில் வந்து ஒரு 12 சீட்டு, பிசிஎம்மில் 2 சீட்டு இருக்குது. அடுத்தது எம்பிசியில் வந்து 10 சீட்டு, எஸ்சியில் 7 சீட்டு, எஸ்சியில் 6 சீட்டு, எஸ்சிஏல 1 சீட்டு, எஸ்டியில் 2 சீட் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம எவ்வளோ மார்க்ஸுக்கு வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பிசி கம்யூனிட்டி ரேங்கிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 196லிருந்து 195.5 மார்க் வாங்கினவங்க வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40வது ரேங்க்குள்ளே 35-37 ரேங்க்குள்ளே வர்றாங்க. ஸோ இவங்க வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்யூனிட்டி ரேங்கிங்கில் வெறும் வந்து ஒரு 15லேருந்து 20க்குள்ளே தான் வந்து வராங்க. ஓவரால் ரேங்கிங் ஒரு 30 ரேங்கிங்குள்ளே வர்றாங்க. ஸோ இந்த மார்க்கில் எடுத்தவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிசிஎம் வந்து 2 பேர் தான் வந்து 195.5க்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து எம்பிசி. இந்த தடவை எம்பிசி வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரேங்க் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே எம்பிசியில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து 196.5லேருந்து 197. ஸோ இந்த ரேங்கிங் இருக்கவங்க, இந்த மார்க் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அது கீழே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அடுத்தது வந்து எஸ்சியில் வந்து 197. ஸோ 197 இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்சியில் 196 இருக்கவங்களுக்கு கிடைக்கும். எஸ்டி வந்து அதே மாதிரி 196 இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சான்சஸ் தான். ஏன்னா வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் பொறுத்து பார்க்குறப்போ 7.5 ரிசர்வேஷன் பொறுத்து பார்க்குறப்போ இது வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 4514 பேர் வந்து இந்த 7.5% கேட்டகரியில் வர்றாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 50லேருந்து 60 பேருக்கு மட்டும்தான் இதில் வந்து சீட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்கிங்கில் மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து வந்து இந்த 490 சீட்டுக்கு உண்டான கேட்டகரி. ஸோ இது வந்து 7.5% கேட்டகரிஸ். ஸோ அடுத்து வந்து 490க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 1400 ரேங்கிங் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பிசிஎம் பார்த்திங்கன்னா ஒரு 2300 ரேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது எம்பிசியில் பார்த்திங்கன்னா ஒரு 1600 ரேங்கிங் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து எஸ்சி வந்து ஒரு 3000 ரேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்டி வந்து ஒரு 4200 ரேங்கிங் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா இந்த 50க்கு 50 வாங்கினவங்களே வந்து 200க்கு 200 வாங்கினவங்களே வந்து 57 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 200க்கு 200 வாங்கின 57 பேரில் பாதி பேர் வந்து இந்த ஆல் இண்டியா கோட்டா எடுப்பாங்க. அதில் மீதி இருக்கிறவங்கலாம் வந்து நீட்டில் வந்து இதே மாதிரி நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. அந்த நீட் எக்ஸாம் எழுதி போனவங்க அங்கே வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் போகிறக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மார்க் வந்து இந்த ரேஞ்ச் வந்து நம்ம சொல்கிறோம். இல்லை அப்படின்னா இன்னமும் வந்து முன்னாடியே வந்து முடிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து எத்தனை மாணவர்கள் வந்து உள்ள பங்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஏன்னா இந்த மாதிரி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று இது இன்ஜினியரிங்லேயும் 200 அவுட் ஆஃப் 200 வந்து எழுதியிருப்பாங்க, கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மெடிக்கல்லையும் வந்து 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வச்சுருப்பாங்க இந்த 57 மாணவர்கள். ஸோ இவங்க வந்து இந்த ஒன்று நீட்டுக்கு போவாங்க, இல்லை வெட்டினரி சயின்ஸ் போவாங்க, இல்லை இன்ஜினியரிங் போவாங்க. இந்த 3ல் எது வந்து பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து கடைசி நேரத்தில் அந்த கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணாமல் போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்
கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு வேளை வந்து அதுலேயே வந்து நல்ல காலேஜ் கிடச்சி போயிட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த கவுன்சிலிங்கே வரமாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நீட் ஸ்கோர் பார்த்துருப்பாங்க. இப்போ நீட் ஸ்கோர் வந்து அவங்க ரொம்ப அதிகமான நீட் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, 500+ வாங்கியிருக்காங்க அப்படின்னா சரி எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரேங்கிங் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது, பட் சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.